வானாகி மண்ணாகி வடியாகி ஒடியாகி. சார் சத்தம் கூட்டாதீங்க சார். மைக்கும் மனைவியும் ஒன்றா இருக்கக்கூடாது. இல்லை, ரெண்டும் கத்தக்கூடாதுன்னு சொன்னேன். சத்தமே கூட்டாதீங்க. ஏன்னா 50 வருஷம் ஆச்சு. திராவிடம் கத்தி கத்தி தான் நாட்டை கெடுத்திருக்கான். புரிஞ்சு கைத்தட்டின 43 பேருக்கு நன்றி. வானாகி மண்ணாகி வடியாகி ஒடியாகி ஊனாகி உயிராகி உண்மையுமாய் இன்மையுமாய் கோணாகி யான் என தென்ற வரவரை கூத்தாட்டும் வானாகி நின்றாரை என் சொல்லி வாழ்த்துவேனே என்று நினைத்தாலே முக்தி தரக்கூடிய, எதிரிகளை சுட்டரிக்கக்கூடிய திரு அண்ணாமலையை மனதில் நினைத்து சிறுவயது முதற்கொண்டு திருச்செந்தூர் முருகனை நான் தினம்தோறும் வணங்கி வந்தேன். ஏன்னா எனக்கு இப்போ பிடிச்ச ஒரே சாமி முருகன் தான். அதுவும் சுவாமிநாதன்னா ரொம்ப பிடிக்கும். புரிஞ்சவங்க இங்கே கை தட்டுங்க, புரியாதவங்க மே மாதம் தட்டுங்க. சிறுவயது முதற்கொண்டு திருச்செந்தூர் முருகனை நான் தினந்தோறும் வணங்கி வந்தேன். இருவடிகள் திறந்துவிடும் பழனி ஆண்டவனை இதயத்தில் வணங்கி வந்தேன். பொறுமனமே பொறு அந்த ஆறுமுகத்தின் அருளாலே போயடியும் துன்பமெல்லாம் பொறுத்தேனே பொறுத்தேனே பொன்பரணி ஆண்டவனே பொறுமைக்கும் எல்லை உண்டு ஒருவதிலும் கூறாமல் அரியணக்கு தராமல் ஓடினால் என்ன செய்ய ஓடாமல் நடக்கிறேன் தாயாமல் பெறுகிறேன் வழிகாட்டும் உய்யா உறவினருக்கு ஒருவரில்லை திருப்பரங்குன்றம் முருகா சரணம். இப்போ தான் பாஸ்கருக்கும் நாச்சியப்பனுக்கும் தீபத்தை பற்ற வச்ச மாதிரி இருக்குது. அதை வைக்கிறதுக்கு சார் எந்த ஃபோட்டோவுக்கு நான் ஃபோர்ஸ் கொடுக்கணும்னு சொல்லிவிடுங்க. ஏன்னா உலகத்திலேயே ஃபேஷன் ஷோக்கு அப்புறம் 2 கேமரா வச்சு எடுக்கிற ஒரே பிஜேபி மீட்டிங் இதுதான். நண்பர்களே, காலையிலேருந்து நிகழ்ச்சி நடந்துக்கிட்டு இருக்கு. எனக்கு 52 வயசாகுது. 32 வருஷமாக தமிழ்நாட்டில் பேசிக்கிட்டு இருக்கேன். 14 வயசுலேருந்து மேடையிலேயே பேசி மேடையிலேயே குளித்து மேடையிலேயே தூங்கி வாழ்ந்திருக்கேன். என் சரித்திரத்தில் 3:30 மணிக்குன்னு பேச்சு போட்டு 3:10க்கே மைக்கு கொடுத்த வாழ்க்கையில் ஒரே அரசியல் மீட்டிங் இது ஒன்று தான். அதுலேயும் 2 பேர் குப்புறப்படுத்து கை தட்டுறான் பாரு. அப்புறம் எப்படி பிஜேபி கிழிக்கும்? நீங்கள் நினச்சி பாருங்கள். நான் வந்து ஆடிட்டோரியத்துக்குள்ளே 3 நிமிஷம் ஆகலை. இங்கே இந்த அவர்களே இவர்களே நான் திருப்பி சொல்கிறேன். இன்றைக்கி இந்த ப்ரோக்ராம் எவ்வளவு சக்ஸஸாக நடந்திருக்குன்னா, சுந்தர்ராமன் சாரோ மாவட்ட தலைவரோ செயலாளரோ பொருளாளரோ ஒவ்வொரு மாவட்ட கமிட்டியோ இல்லை. ராத்திரி 12 மணிக்கு தைரியமாக வாசலில் பிஜேபி கொடியை ஒட்டிவிட்டு இந்த அரங்கத்துக்கு யார் வந்தாலும் வராட்டியும் பரவாயில்லன்னு நம்ம சாப்பிட்ற எச்சத்தட்டையும் குப்பை இல்லாம எடுத்து போட்டானே, அந்த ஒழுக்கமான தொண்டனை உடைய ஒரே இயக்கம் உண்மையிலேயே நான் சொல்றேன் உங்கள்கிட்ட, நீங்க யாருக்காவது நன்றி சொல்லணும், இல்லை இந்த இயக்கம் வளரணும்னா வசதி இருக்கிறவன் அள்ளி கொடு, இல்லாதவன் கிள்ளி கொடு, அதுவும் முடியாதவன் இயக்கத்துக்கு உடல் உழைப்பு கொடு, அதுவும் முடியாதவன் நல்லது செய்கிறவனை தப்பு பேசாம போ. என்ன சுந்தர்ராமன் சார், நீங்கள் சொன்னதெல்லாம் சொல்லிட்டேனா? இதான் சொந்த செலவுலேயே சூன்யம் வச்சுக்கிறது. நான் ராகவன் சார் மாதிரி 30 வருஷம் இந்த இயக்கத்தில் இருந்தேன்னா நேராக மேடைக்கு வந்து உட்காந்துருப்பேன். இவ்வளவு அறிவு இருந்தால் அடுத்த வரிசையில் உட்கார்றாருல, அதுதான் பிஜேபி. முதல்ல நீங்கள் அந்த கம்பேர் பண்ணுறம்மா வாம்மா, நீங்கள் தான்மா வாங்கம்மா. இந்த அம்மா தான் காலையிலேருந்து ரத்த வாந்தி எடுக்கிற மாதிரி பேசிக்கிட்டே இருக்கு. நல்ல ஒரு கைத்தட்டு கொடுங்க. பத்தலையே? ஏன்னா திராவிடம் தான் தமிழை வளர்க்குறேங்கிறான். ஒரு பயலுக்கு இம்மி இன்னி இட்டி இப்பி இரு இச்சியே வரல. இது எங்கள் பல்லக்க வெள்ளக்கம் பிரகிராமுக்கு இல்லை பெல்லம்மா அப்படிங்கிறான். ரேடியோ மிர்ச்சி செம்ம ஆட்டு மச்சி, அவன் வாயில் துப்பு எச்சி. சும்மா தமிழுங்கிறது மேடையிலையும் வீட்டிலையும் இல்லை சார். அருமையாக அந்த அம்மாவை நான் வந்ததுலேருந்து பல நிகழ்வுகளை பார்த்துருக்கேன்.
தமிழை சரியாக உச்சரிக்கக்கூடிய ஒரு நபரை வைத்து நிகழ்ச்சி நடத்துவதே முதல் பாராட்டு. இப்போ நாளைக்கு சுந்தரராமன் சாருக்கு ஒருத்தன் மெயில் போடுவான், எப்படி இருந்தது ப்ரோக்ராம்னு. பிரமாதம் சார், மத்தியானம் அந்த சாம்பாரில் கொஞ்சம் உப்பு மட்டும் உன்னைய தூக்கி போட்டு மிதிச்சா என்ன. 30 வருஷத்துக்கு முன்னாடி பிஜேபினா இலகணேசன் சைக்கிளில் போவார், ராகவன் டிவியில் பேசுவார், மற்ற இந்த பேராசிரியர்கள் அங்கே நிற்பான் இங்கே நிற்பான். மத்தியானம் 2:30 மணிக்கு குப்பரப்படுத்தி வீட்டில் தூங்க வேண்டியதுலேயே 1000 பேர் வந்து ஆடிட்டோரியத்தை ஃபுல் பண்ணுறான்னா இதை விட வளர்ச்சி தமிழ்நாட்டில் பார்க்க முடியாது. அதுதான் உண்மை, அதுதான் சத்தியம். இப்படி நான் பேசினாலும் எனக்கு எதுவும் கொடுக்க மாட்டாங்கன்னு தெரியும். நான் கூட கேட்டேன் சுந்தரராமன்ட்ட, ஐயா எவ்வளோ நேரம் பேசணுன்னு. அதுக்காக அவங்கள மெட்ராஸ்லேருந்து கூப்பிட்டோம், நீங்கள் எவ்வளோ நேரம் வேணாலும் பேசுங்க, 3:45க்கு நாங்கள் ஆஃப் பண்ணிடுவோன்ட்டார். நான் ஆள் இல்லாமையே 6 மணி நேரம் பேசுவேன். டிவி ரேடியோவில் டைரக்டர் மட்டும் இருப்பார், ஆக்ஷன்பா, கேமராமேன் மட்டும் அப்படிம்பா. நான் அப்போயே 6 மணி நேரம் பேசுகிறது. மத்தியானம் 3 மணிக்கு வாழ்க்கையில் நான் சொல்கிறேன், மெட்ராஸில் 1000 இடத்துல நான் போய் பேசியிருக்கேன். மெட்ராஸில் போடுற பிஜேபி மீட்டிங் ஹால் மீட்டிங்கை விட ஒரு கோயம்புத்தூரில் இந்த மீட்டிங்காக 1 மாதம் இருக்குது சார், தூங்காமல் வேலை பார்த்தால அத்தனை தொண்டனுக்கும் ஒரு கைத்தட்டி நன்றியை பத்தாது, பத்தவே பத்தாது. சார் சேர் எடுத்து போடுவான் ஒருத்தன், துண்டை எடுத்து கொடுப்பான் ஒருத்தன், தண்ணி கொடுப்பான் ஒருத்தன், போலீஸ் பெர்மிஷன் வாங்கியிருப்பான் ஒருத்தன். ரயில்வே ஸ்டேஷனுக்கு காலைல சார் என் கல்யாணத்தில் எங்கள் மாமனாரே என்னை ரிசீவ் பண்ண வரல, 4:30 மணிக்கு குளிரில் வந்து நின்னான்னா அதான் சார் பிஜேபியோட ஒழுக்கம். இந்த முதல்ல ஜின்னு சொல்கிறது நிறுத்துங்க. சும்மா இந்த கூளை கும்பிடு போட்டு நான் தப்பாக சொல்லலை, உழைக்கிறவனுக்கு மரியாதை கொடுங்க. இங்கே வந்திருக்க யாரு சும்மா இல்லை, அவன் வேலையை விட்டுட்டு வரான். இங்கே வந்து வாசலில் ரிசீவ் பண்ணுற எல்லாருமே கார்பரேட்டு கம்ஃபர்ட் ஜோனில் இருக்கிறவன். அத்தனை பேரும் அதை விட்டுட்டு ஏன் வரான்னா, இது வரைக்கும் 2014 வரைக்கும் இந்தியாவை ஆண்ட எல்லாருமே தேர்தலில் நிற்கணும், ஜெயிக்கணும், தன்னையை வளப்படுத்தணும்னு நினைச்சான். மோடிங்கிற ஒரு மனுஷன் வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த தேசத்தை வளர்க்கணும்னு நினைச்சான். அதானே உண்மை. ஏன் நல்லா நிற்கிறீங்க 7 பேரும், நல்லா இல்லாட்டி நைஸாக கிளம்பிடலான்னா? அதில் எங்கள் மொட்டை பாசை தான் என்னை நயன்தாராவை பார்க்குற மாதிரி பார்க்குறாரு. உட்காருங்க. தமிழ்நாட்டில் கவர்ச்சி நடிகையே இல்லாமல் கூட்டம் நடத்த முடியும்னு நிரூபித்த பிஜேபி இந்த விங்குக்கு முதல்ல நன்றி. பின்னாடி அங்கே ஒருத்தர் மாப்பிள்ளை சொன்னேன்ல இந்த ஆள் நல்லா பேசுவான்னு. முதல்ல வாழ்க்கை இந்த பாருங்க, 3 மணிக்கு சார் சாதாரணமாகவே சிரிக்க மாட்டேங்கிறோம். 3 மணிக்கு சிரிக்க வைக்க முடியுமா? 3 நாளைக்கு முன்னாடி டாக்டர் வீட்டுக்கு போகிறேன், வாயில் தெர்மாமீட்டர் என் நர்ஸ் வைக்கிறா. என்னம்மா என்ன பேசாதேங்கிறா. இல்லைம்மா டாக்டர் பேசாத, சட்டையை கழட்டு, எக்ஸ்ரே எடு, இசிஜி எடு, ஸ்கேன் எடு. 8000 ரூபா பில்லு. உள்ளேருந்து டாக்டர் வந்தார், என்ன மணி கண்டன்னாரு. இல்லை எங்கள் அப்பா அம்மாவுக்கு ஜனவரி 30 சதாபிஷேகம், பத்திரிக்கை கொடுக்க வந்தேன்னு. விளங்கிடும்ல. இந்த இவருக்கும் ஒரு கை தட்டுங்க பாவம். இந்த அடுத்து அவருக்கும் தட்டுங்க. இங்கே பேசுகிறது ஈஸி சார். டிவி விவாதத்தில் 5 பேர் வருவான், வெளியில் 50 பேர் இருப்பான். புரிஞ்சிருக்கும். டிவி விவாதத்தில் 5 பேர் இருப்பான், அதில் சில பேருக்கு 50 பேர் இருப்பான். 50 பேர் வந்தாலும் 500 பேர் வந்தாலும் சிங்கிளாக போகணும்னு போனாரே சேகர் மாதிரி ஆளுனால தான் சார் இன்னைக்கு பிஜேபி இருக்கு. இதுக்கு மேலாம் படிப்படியாக தான் வளர முடியும். என்ன பாஸ்கர் சார், ஒரே அடியாக வளரக்கூடாது. எனக்கு அப்படியே நடுங்குது உடம்பு. நம்ம கூட்டம் தானே சார், 3.5 கிலோமீட்டருக்கு கொடி ஒட்டியிருக்காங்க. இருக்கிறதே 3 பேர் இருப்பான். ஒருத்தர் பேசுவார், ஒருத்தர் மைக் செட்டு போடுவார், ஒருத்தர் பாரத் மாதா கி ஜெயம் பாரு, மறுநாள் காலையில் அவரும் பேப்பரில் வந்துடுவார்.
ஏன்னா 100 வருஷம் இந்த நாட்டை அப்படி கெடுத்துட்டு போயிட்டாங்க. அதை மாற்றுறதுக்கு இப்போ தான் ஒரு உலக வரைபடத்தில் இந்தியா தனித்து தெரிகிறதுக்கு ஒரே ஒருத்தர் தான் காரணம். நான் இன்றைக்கும் சொல்கிறேன், நரேந்திர மோடி என்கின்ற ஒற்றை மனிதரால் தான் இந்தியா வாழ்ந்து கொண்டிருக்கிறது. முதல்ல சாதாரண விஷயத்துலேருந்து நம்மளை ஆப் பண்ணணும்னு ரொம்ப பேர் துடிக்கிறான் தமிழ்நாட்டில். நானும் என் குடும்பத்திலையும் சொல்லிட்டேன், 50 வருஷம் எனக்காக வாழ்ந்துட்டேன், அடுத்த 50 வருஷமாவது நாட்டுக்காக வாழ்கிறதுன்னு முடிவெடுத்தாச்சு. அதுக்கு மேலே நமக்கு செலவுக்கு வேணாலும் ராகவன் சார் பார்த்துப்பார். அவர் சொல்கிறாரு, ஏண்டா நான் தான் கிடச்சேன்னா அந்த 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 கடைக்கோடியில் உட்காந்துருக்க எல்லாரையும் சேர்த்து சொல்கிறேன், ஒரு அரை மணி நேரம் உங்களுடைய மனசை என் பக்கத்தில் கொடுத்துருங்க. முதல் விஷயம், சாதாரண விஷயம், 6809 மொழிகள் பேசப்படுது உலகத்தில். 6809 மொழிகள், அதில் 6 மொழி தான் பொதுமொழி. அந்த 6ல் 1 நம்ம தமிழ் மொழி. உலகத்தில் இடமிருந்து வளமாக எழுதுறதுல முதன்மைக்குரியது நம்ம தமிழ். கணினியில் 2வது வருஷம் நம்ம தமிழ். உலகத்தில் அதிகமாக மொழிபெயர்க்கப்பட்ட 2வது நூல் திருக்குறள். சுதந்திரம் அடைஞ்சு 75 வருஷம் ஆகியும் யாராவது இதுவரைக்கும் தயார் பண்ண பாராளுமன்றத்தினுடைய பேச்சுகள்லையோ வெளிநாட்டு குறிப்புகள்லையோ, ஏற்கனவே நாங்களும் ஒரு நிதியமைச்சரை வச்சிருந்தோம், இந்த நாட்டில் திருக்குறளையும் சங்க இலக்கியத்தையும் சொல்லி ஆரம்பிக்கக்கூடிய ஒரே பாரத பிரதமரை நாம் பெற்றிருக்கிறோம் என்பதுதான் நமக்கெல்லாம் இருக்கக்கூடிய பெருமை. இதைதான் சிந்திக்கணும். நிர்மலா சீதாராமன் அவர்களுடைய பட்ஜெட் புக்கு பாலிசி நோட்டை எடுத்து பாருங்க, சங்க இலக்கியத்தை அந்த அம்மா மேற்கோள் காட்டுறாங்க. தமிழுங்கிறது எது? என் ஃப்ரெண்டோடைய தாத்தா ஒருத்தர் கோபாலபுரத்தில் இருந்தார், எவனையும் தமிழ் படிக்க கூடாதுன்னாரு. அவன் பேரனெல்லாம் ஹிந்தி படிக்க சொன்னார். சுந்தரராமன் சார் அட்வொகேட்லாம் ரெடியாக இருக்காங்கல்ல பெயில் எடுக்க. நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்க. இந்த 2வது வரிசையில் உட்காந்துருக்க ஒவ்வொருத்தரை பற்றி நான் ஃபர்ஸ்ட் ரோலேருந்து எனக்கு முன்னாடி அந்த மேடம் எவ்வளவு சொன்ன டயத்தில் முடிக்கிறதே அது பாரதிய ஜனதாவுடைய ஒழுக்கம் இல்லையா? அந்த மாதிரி கைத்தட்டுங்க. நீங்கள் திராவிட இயக்கத்தில் ஸ்பீக்கர் வந்து கீழே உட்காந்துருப்பான், இவன் ஆரம்பிப்பான், நான் ஒன்று சொல்கிறேன். அந்த ஒன்று என்னன்னா, அந்த சொல்ல வந்த ஒன்றை பொறுத்தவரை அந்த ஒன்றை சொல்லிவிட்டு நான் சொல்லக்கூடிய ஒன்று இந்த நாட்டை கடைசி வரைக்கும் சொல்லாமே இறங்கிடுவான். அவனும் செத்து நம்மளையும் சாகடிச்சு. முதல்ல ஒழுக்கம் தான் சார் அரசியல். நீங்க நல்லா நினைச்சு பாருங்க. இந்த நாட்டில் பாரதி எழுதினான், தேசம் உயர வேண்டுமெனில் தெருவெல்லாம் தமிழ் முழங்க வேண்டும், சொல்லில் உயர்வு தமிழ் சொல்லே, அதை தொழுது படித்திரடி பாப்பா, யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிவது எங்கும் காணும், யாமறிந்த புலவனிலே கம்பனை போல் வள்ளுவன் போல் இளங்கோ போல் பூமிதனில் அங்கனமே கண்டதில்லை, உண்மை வரும் புகழ்ச்சியில்லை, கண்ணிருந்தும் குருடராய் காதிருந்தும் செவடராய் ஆண்மை இருந்தும் கோலனாய் அஞ்சுபவனே, ஒரு சொல் கேளீர், வீட்டு பாஷைகளை கற்கிலாய், வேறு வேறு பாஷைகளை கற்பாய், நீ பிரெஞ்சு படி, உருது படி, சான்ஸ்கிரிட் படி, ஹிந்தி படி, எல்லாம் படி, உன் தாய்மொழி தமிழை தப்பில்லாம படினா. அந்த பாரதிய எல்லாரும் மறந்துட்டான். மறக்காதது 2 பேரு, ஒன்னு நரேந்திர மோடி, இன்னொன்னு எங்க அண்ணன் சீமா. ஆமா சொல்லுவேன், நம்மளை பத்தி அவர் சொல்லும் போது அவரை பத்தி நான் சொல்லுவேன். அதான்டா அரசியலுடைய ஒழுக்கம். நீங்க யார் பாரதியாரை இங்க வாழ விட்டீங்க? காசி தமிழ்ச்சங்கம்னு வச்சானே, அது ஒன்றுக்காக இன்றிலிருந்து இன்னும் 100 ஆண்டு காலம் பாரத மாதாவினுடைய துணையோடு மோடி வாழ வேண்டும் என்று நான் நினைக்கிறேன். பாரதியார் மாதிரி ஒரு கவிஞன் கிடைப்பானா? காசியில் புலவர் பேசும் உரைதான் காஞ்சியில் கேட்பதற்கு ஒரு கருவி செய்வோம்னா, இரும்பை காட்சி உருக்கிடுவீரே, ஏற்ற தொழில்கள் செய்திடுவீரே, ஆயுதம் செய்வோம், நல்ல காகிதம் செய்வோம், ஆலைகள் வைப்போம், கல்வி சாலைகள் வைப்போம்னா, சிந்து நதியின் மிசை நிலவினிலே சேரன நாட்டிலம் பெண்களுடனே சுந்தர தெலுங்கினில் பாட்டி செய்து தோழிகள் ஓட்டி விளையாடுவோம், கங்கை நதிப்புறத்து கோதுமை பண்டம் காவிரி வெற்றிலைக்கு மாறுகொள்வோம், சிங்கம ராட்டியர்தம் கவிதை கொண்டு சேரத்து தந்தங்கள் பரிசளிப்போம். நேஷனல் இன்டகிரேஷன் இதானே.
அன்னசத்திரம் 1000 வேண்டாம், ஆலயம் 16,000 வேண்டாம், அங்கு ஒரு ஏழை சிறுவனுக்கு எடுத்தறிவித்தல். தண்ணி பாட்டிலா வாங்க. என்ன அடுத்த பேச்சாளர் வந்துட்டாரா? இப்படி சொல்லி சொல்லியே கொடுத்துட்டாங்க நாட்டை. இவர் வந்து நீங்கள் பொறுமையாக பேசுங்க. எப்படியா பொறுமையாக இருக்க விடுறாங்க நாட்டில்? எனக்கு தெரிஞ்சு ஒரு ஆள் டார்ச்சை எடுத்து டிவியில் உடைச்சு பதறிட்டேன் நான்லாம். ஆனால் கோயமுத்தூரை நான் சொல்கிறேன், விழுந்து வணங்குறேன். அந்த ஆள்லாம் ஜெயிச்சிருந்தா நான்லாம் காணாமல் போயிருப்பேன். ஒத்த சீட்டுக்கு மொத்தமாக அடகு வச்சுட்டாங்கதா. இவங்க எல்லாம் கொள்கையை பற்றி பேசும்போது தான், சேகர் சார் நீங்கள் குடிங்க தண்ணி. நீங்கள் 35 வருஷமாக பேசியிருக்கீங்க, நான் இப்போ தான் குடிக்கவே ஆரம்பிச்சிருக்கேன் தண்ணி. யார் யாரை பேசுறதுன்னு ஒரு விவசாய வேண்டாம். நான் சார், நான் இப்பயும் சொல்கிறேன், இந்த கட்சி கழகம் எல்லாத்துக்கும் அப்பாற்பட்டு சொல்கிறேன், இந்த உடம்புல உயிர் இருக்கிற வரைக்கும் மோடிங்கிற ஒருத்தர் தான் சார் இந்தியாவை ஆளணும். அதில் மாற்று கருத்தே கிடையாது சார். உங்களுக்கு பிடிச்சிருந்தா கை தட்டுங்க, இல்லாட்டி விட்டுட்டு போங்க சார். ஏன் மோடி ஆட்சி செய்யணும்? தமிழ் வாழ்க, கற்போடு இருப்போம், கற்பை காப்பாற்றுவோம், கற்பு நமக்கு உயிர் அப்படிங்கிறான் மேடையில். காரில் போனோன்னு டிரைவர் கேட்காரு, எந்த வீட்டுக்கு ஏன் போகணும்னு. உண்மையா இல்லையா? மதவாதத்தை ஒழிப்போம், மதவாதத்தை எதிர்ப்போம். யார்கிட்ட பேசுறீங்க? இந்த நாட்டில் 3 பெட்டியோட ஒரு இடத்துக்கு போயிட்டு 2 பெட்டியோட வந்து 3 பெட்டியோட ஒரு இடத்துக்கு போயிட்டு 2 பெட்டியோட வந்து SLV-3 ராக்கெட்டையும் அக்னி ஏவுகணையும் கண்டுபிடிச்சது மட்டும் இல்லை, போலியோ அட்டாக் ஆன குழந்தைக்கு நேஷனல் ஆந்தம் பாடும்போது எந்திரிச்சு நிற்க முடியலேங்கிறதுக்காக 48 மணி நேரம் உழைத்து ஒரு செயற்கை காலை கண்டுபிடித்து ஒரு ஏழை பிள்ளையை சொந்த காலில் நிற்க வைத்து ஒழுக்கத்தோடும் அறத்தோடும் இருந்த மனிதன்தான் பிரதமரோடு ஒரு அடி விஞ்சி நிற்க வேண்டும் என்று வணக்கத்திற்கும் மரியாதைக்கும் உரிய வீடு வீடாக பேப்பர் போட்ட மனிதனை, வீடு வீடாக பேப்பர் போட்ட மனிதனை பேப்பராக தலையங்கம் வர செய்து இந்தியாவே கலாமுக்கு சலாம் போட்ட கலாமை இந்த நாட்டினுடைய ஜனாதிபதி ஆக்கிய ஒரே இயக்கம் பிஜேபி என்பதை மறந்துவிடக் கூடாது தோழர்களே. உண்மையா இல்லையா? இதெல்லாம் சொன்னா கோபம் வருது. உண்மை யோசிங்க. ஒரு அம்மா இருந்தது பிரதிபா பட்டீல்னு, அது கிளம்பும் போது சேரையும் எடுத்துட்டு போச்சு. அப்புறம் செக்யூரிட்டி சொன்னா, இல்லைம்மா அது கோபுரத்தில் இங்கேயே இருக்கணும். சரி, அப்போ முடிஞ்சு போச்சா? இது எங்கே நடக்குது? கோயம்புத்தூரில். இன்னைக்கு சிபிஆர் வந்து துணை ஜனாதிபதியாக ஒரு தமிழனை கொண்டு வந்திருக்காங்கன்னு சொன்னால் இது நமக்கு கிடைத்த வெற்றி இல்லையா? ஆனால் ஒன்று சொல்கிறேன், யாருக்கு எப்போ யோகம் வரும்னே தெரியாது. இன்றைக்கி கொடி ஓட்டுறோம், குப்பை எடுக்கிறோம், என்ன கிளம்பிட்டீங்களா? இந்த செல்லை எடுத்தாலே எனக்கு பதறுது. இந்த ரொம்ப போட்டோம்னா வராத செல்லை எடுத்து அலோன்னு கிளம்பிடுறாங்க, அவரை கூப்பிட 5 பேர் கிளம்பிடுறாங்க. இது ஒரு நல்ல டெக்னிக்கு. சுந்தர்ராமன் சார், யாராவது இந்த மீட்டிங் எப்படி நடந்ததுன்னு கேட்டால் டெல்லி வரைக்கும் ரிப்போர்ட் போடுங்க. 3:45க்கு 1000 பேர் சிரிச்சுக்கிட்டே அழுந்து வடியாமல் ஆர்ப்பாட்டம் இல்லாமல் அமைதியாக ஒழுக்கத்தோட தரத்தோட உண்மையோட நேர்மையோட வாலண்டியராக நடத்தி ஒரு ப்ரோக்ராமை சக்ஸஸ் பண்ணி காட்டியிருக்கோங்கிற ஒத்த விஷயத்துக்கு நான் சொல்கிறேன், எல்லாரும் ஒரு நிமிஷம் எழுந்து நின்று இந்த டீமுக்கு கை தட்டுங்க சார். எழுந்து நின்று கை தட்டுங்க சார். இதை விட தி பெஸ்ட் கிடையாது சார். இதை விட தி பெஸ்ட் கிடையாது சார். பத்தாது சார், பத்தாது சார், இந்த ஒழுக்கம் பத்தாது. இந்த பெரியவங்க எல்லாம் மன்னிச்சுக்கங்க, பெரியவங்க மன்னிச்சுக்கங்க. ஏன்னா இதை விட அவங்களுக்கு வேற ஒன்றும் செய்ய முடியாது சார். சார், வீட்டுக்கு வர்றவனுக்கே நம்ம தண்ணி கொடுக்க மாட்டேங்கிறோம். அத்தனை பேருக்கும் மத்தியானம் சாப்பாடு கிடைச்சிச்சு இல்லை? உண்மை யதார்த்தம் அதானே.
5 மணிக்கு வீட்டுக்கு போய் கதவை தட்டினா 30 தடவை பொண்டாட்டி கண்ணாடியில் எத்தி பார்த்துட்டு தான் கதவை திறக்கிறான். இங்கே 1000 பேருக்கு சாப்பாடு கொடுத்து ஒழுக்கத்தோட தரத்தோட. சார் நீங்கள் ஹோட்டல் பத்தல 4 ஹோட்டல் போட்டிருக்காங்க, 40 பேர் ரிசீவ் பண்ணுறான், 40 பேர் அமுச்சு வைக்கிறான். ஒரு ப்ரோக்ராம் நடக்கிறதுக்குள்ள செத்து சுண்ணாம்பாவாங்க. அவங்கள பாராட்டுறதுக்கு நம்ம கற்றுக்கணும். பிஜேபி வளரணும்னா இன்னைக்கு சொல்கிறேன், குறை சொல்கிறத இந்த கூட்டத்தோட விட்டிங்கனாலே கட்சி வளரும். அவன் சரியில்லை, இவன் சரியில்லை, அவன் சரியில்லை. நீ முதல்ல சரியா இருக்கியா பாரு. ஏன் இப்படி மோடியை தூக்கி பிடிக்கணும்? அதுதான் இப்போ முதல் கேள்வி. ஒன்னே ஒன்று, சும்மா இந்த கும்மிடி பூண்டி தாண்டாமல், திருவள்ளுவர் தாண்டாமல், இந்த பக்கத்து தென்காசியை தாண்டாமல் ஜவடால் விடக்கூடாது. இப்போ நீங்கள் படித்தவங்க இந்த அரசியலில் இருந்தால் எவ்வளவு நல்லதுங்கிறதுக்கு பணிவோட ஒரே ஒரு செய்தியை சொல்கிறேன். ஆப்ரேஷன் கங்கான்னு பேர் சார், அதுக்கு பேர் ஆப்ரேஷன் கங்கான்னு பேர். இணையதளத்தில் ஒர்க் பண்ணுற உங்களை போன்ற சான்றோர்களுக்கு சொல்கிறேன், ஆப்ரேஷன் கங்காவை பற்றி எத்தனை பேர் நமக்கு தெரிஞ்சு வச்சுருக்கோம் சார்? இந்த பக்கம் உக்ரைன், இந்த பக்கம் ரஷ்யா, 2 பேரும் குண்டு போடுறான். 21,000 இந்தியர்களை 48 மணி நேரத்தில் செய்கூலி சேதாரம் இல்லாமல் 2 பக்கமும் மாணிக் பாஷா மாதிரி ஃபோனாக எடுத்து ஹலோ ட்ரிங் ட்ரிங், உக்ரைனா தொலைச்சிருவேன். ரஷ்யாவா ஹலோ பிரதர், எங்கள் ஆட்கள் பத்திரமா வரணும். பக்கத்து நாடுகளுக்கெல்லாம் ஆட்களை அமைச்சு 21,000 பேரை கொண்டு வந்தது பெருசு இல்லை. மறந்துடாதீங்க, 721 பிள்ளைங்க பழுங்கு குடியில் சோறு தண்ணி இல்லாமல், குடிக்கிறதுக்கு தண்ணி இல்லாமல், சிறுநீர் கழிக்க முடியாமல் 12 மணி நேரம் துடிச்சிருக்காங்க. 13வது மணி நேரம் 2 அதிபர்களும் மோடி என்கின்ற ஒற்றை மனிதனின் தொலைபேசி அழைப்புக்காக போரை நிறுத்தி 21,712 பேரும் தாயகத்திலே எந்த பிரச்சனையும் இல்லாமல் வந்தார்கள் என்றால் நீங்கள் நினச்சி பாருங்கள். உலக வரைபடத்தை பார்க்கும்போது இப்படிப்பட்ட ஒரு பிரதமர் எனக்கு இருக்காங்கும்போது, அந்த மதுரை பக்கம், தென்காசி பக்கம், ஸ்ரீவில்லிபுத்தூர் பக்கம் சொல்லுவான், ஊரை கடக்கும்போது எல்லை சாமி இருக்கும், சாமி கும்பிட்டு போன்னு. அந்த மாதிரி இந்தியாவை காக்கக்கூடிய எல்லை சாமிடா எங்க மோடி. எல்லை சாமி சாதாரண விஷயம் இல்லை சார். அதுவும் இத்தனை பேர் சார். ஜெய்சங்கர்ங்கிற ஒரு வெளியுறவுத்துறை அமைச்சர் போதும். அமித்ஷாங்கிற சிங்கிள் ஜென்டில்மேன் போதும். என்ன பேசுறீங்க ஊருகா மாமியா? நீங்கள் நிதியமைச்சராக இருந்தபோது தமிழ்நாட்டில் என்ன கிழிச்சிங்கன்னு எங்களுக்கு தெரியாதா? நான் இன்றைக்கி சொல்கிறேன் சார், நிர்மலா அம்மா மாதிரி இன்னமும் ஒரு அறிவாளியை இந்த மண்ணு பார்க்காது சார். எங்கள் மாமனார் மாதிரியே சார் நீங்கள். வீட்டில் நான் 32 நிமிஷம் பேசினா எங்கே இருந்தாலும் அந்த ஆள் வருவாப்புல. அவருக்கு ஒரு கை தட்டுங்க. அப்படியே ப்ரொஃபைலும் அப்படியே தான் சார் இருக்கீங்க. ரொம்ப சார் யதார்த்தத்தை பேசுகிறாங்க, உண்மையை பேசுகிறாங்க. நான் எவிடன்ஸ் இல்லாமல் சும்மா வந்தோமோ கத்தினமோன்னு போல அந்த ஒரு இது எல்லாத்தையும் விட்டுருங்க சார். இப்போ நான் ஒன்று கேட்குறேன். இந்த உலகத்தில் எல்லாத்தையும் பற்று பாசத்தை எல்லாரும் திறந்தவன்னு சொன்ன பட்டினத்தார் சொல்றாரு, 2 திங்களாய் அங்கமெல்லாம் நொந்து பெற்ற தொந்தி சரிய என்னால் துறக்க முடியாத துறவு தாய் துறவுன்னாரு. மறந்துடாதீங்க. தென்றலும் தேனும் சுவைமுகு களிரும் காணாரும் ஓங்கி வளர்ந்த மரமும் சந்தனத்தருவும் கடல் முத்தும் கட்டி தங்கமும் வீட்டிற்கு ஆவணங்களும் வேட்டைக்கு வேங்கையினும் இருக்கக்கூடிய கேரளாவினுடைய புகழ் வாய்ந்த காலடியிலே தோன்றிய கருணை கடவுள் இந்த மண்ணில் ஆன்மீகத்தை பரப்பிய ஆதிசங்கர பகவத்பாதா சொல்றாரு, எல்லாத்தையும் நான் திறந்துட்டேன், ஆனா 2 திங்களா என்னை பெத்த என் தாயாரை துறக்க முடியலன்னு மாத்ருகா பஞ்சகத்தில் அழுகிறாரு சார்.
ஆதிசங்கரால் திறக்க முடியல, ரமணரால் தொடக்க முடியல, பட்டினத்தாரால் திறக்க முடியல. மறந்துடாதீங்க, வெடிகாலில் 7:20 தாயார் செத்து போகிறாங்க. 8:10 தன்னுடைய தனி அதிகாரி PSOவை கூப்பிட்றாரு. ஒரு அரசாங்க வாகனம் என் வீட்டு வாசலுக்கு வரக்கூடாது. காரணம், நான் பிரதமரை தவிர எங்கள் அம்மாவுக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்லை. ஒரு தேசிய கொடி பூத்தக்கூடாது. என் PSO யாரும் கூட நிற்கக்கூடாது. தானே தோல் தூக்குறாரு, இடுகாட்டுக்கு போகிறாரு, கடைசி காரியத்தை பண்ணார். 3:30 குளிக்கிறாரு, 5 மணிக்கு புறப்பட்டார், 7:40 கொடி எடுத்து. மறந்து விடாதீர்கள் தோழர்களே, இந்த நாட்டினுடைய வந்தே பாரதம் என்போம், எங்கள் மாநில தாயை வணங்குவோம்னு பாரதி பாடுற மாதிரி வந்தே பாரதுக்கு கொடியடிச்சு தொடங்கி வைக்கிறார்னா, நான் சொல்றேன் சார், உலக வரைபடத்திலேயே தன் தாயை விட இந்த தேசம் பெரிது என்று நினைக்கக்கூடிய ஒரே தலைவன் ஆனால் இவ்வளவும் கேட்டுட்டு கோயம்புத்தூரில் குப்புறப்படுத்திக்க கூடாது. ஏப்ரல் மாதம் அண்ணே ஜெயிச்சிருவோம்னே, ஜெயிச்சிருவோன்னு எவன் சொல்கிறான்னா அவன் தான் ஓட்டு போடலேன்னு அர்த்தம். ஆனால் இந்த தெருவுக்கே நீங்கள் வராதிங்கண்ணே, நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னா மொத்தமாக காலி பண்ணுறான்னு அர்த்தம். நீங்கள் நல்லா சார், எத்தனை பேருடைய தியாகமும் ரத்தமும் சிந்து உருவாக்கப்பட்டது. இதுக்கு பேர் என் வாழ்க்கையெல்லாம் நாசமாக போனதுக்கு ஒரே காரணம் சுந்தர்ராமன் தான். நீங்கள் நினச்சி பாருங்கள் சார், எங்களுக்கு குடும்பம் இருக்கு. 2 மணிக்கு ஃபோனில் கெட்ட வார்த்தை சொல்கிறான், 1 மணிக்கு கூப்பிட்டு மிரட்டி பார்க்குறான். நான் தெருவில் எந்த தெரு எந்த ஊர் என்ன எதுன்னு அட்ரஸை கொடுத்துட்டு தான் வரேன். சும்மா நம்ம வரோம் கைத்தட்டு போயிட்டோன்னு இல்லை. இந்த தேசத்தை பற்றி நீங்கள் நினச்சி பாருங்கள் சார். இந்த மாதிரி ஒரு பிரதமர் உலக வரைபடத்தில் சார். இன்னொன்று கேட்குறேன் சார், இந்த நாட்டில் கவுன்சிலர் அம்மா செத்து போனாலே 6 பவுன்சர் பாய் நிற்கிறான் சார். கவுன்சிலர் அம்மா செத்து போனான். இந்த நாட்டினுடைய பிரதமருடைய தாய் இறந்த பிறகு அன்று மாலையே ஒரு தேச பணியை செய்கிறார் என்றால், இதை விட ஒரு அப்பழுக்கற்ற மனிதனை இனி இந்த தேசம் பார்க்க முடியாது. அதுதானே உண்மை. நீங்க நல்லா யோசிங்க சார். ஒன்றும் வேண்டாம், பாகிஸ்தான்காரன் உங்களுக்கு சுற்றுலா போனாங்க பகல்காமில். குடும்பத்தோட குழந்தைங்களோட சுற்றுலா போனவங்க தாக்கப்பட்டார்கள். ஒரு பிரதமருடைய வேலை என்ன? முப்படை தளபதிகளை கூப்பிடணும், ஃபோன் போடணும், என்னன்னு பார்க்கணும். மறந்துடாதீங்க, 49 மணி நேரம் 1.25 நிமிஷத்துக்குள்ள துண்டை காணும் துணியை காணுன்னு பாகிஸ்தான் ஓடலும். அது வரைக்கும் நான் தூங்க மாட்டேன்னு சொல்லி உலக வரைபடத்திலேயே ஒரு பதிலடியை உலகமே வியக்கிற மாதிரி கொடுத்து, இந்த தேசம் அன்பாகவும் வாழத் தெரியும், திருப்பியும் அடிக்க தெரியும் என்று காட்டிய ஒரே பாரத பிரதமர் நம்முடைய பாரத பிரதமர். சரி, இதெல்லாம் விட்டுருங்க. சமத்துவம்னு நம்ம பேசுகிறோம், உண்மையா இல்லையா? சமத்துவம்னு நம்ம பேசுகிறோம். யூஎஸில் கேட்குறான், நீங்கள் கூகுளில் போய் சர்ச் பண்ணி பாருங்கள். ஆப்ரஹாம் லிங்கனுடைய பேச்சு தான் பெரிய பேச்சும்பான் பதவி ஏற்பில். எதிர்க்கட்சி தலைவர் கேட்பார், அவர் பேசி முடித்தோன்னே, மிஸ்டர் லிங்கன், நான் காலில் போட்டிருக்க செருப்பு உங்கள் அப்பா தைச்சு கொடுத்தது. நடந்த உண்மை, வரலாற்று பதிவு. நீங்கள் யார் வேணாலும் போய் இப்போ வரலாறை படித்து பாருங்கள். மிஸ்டர் லிங்கன், நான் காலில் போட்டிருக்க செருப்பு உங்கள் அப்பா தைச்சு கொடுத்தது. உடனே லிங்கன் மேடைக்கு போகிறார். இஃப் யூ டோன்ட் மைண்ட், ஹம்பிள் ரிக்வஸ்ட், நான் 2 மினிட்ஸ் பேசிக்கிறேன். என்றைக்கோ எங்கள் அப்பா செருப்பு தைச்ச கொடுத்தது உங்கள் பாதத்தை பாதுகாக்கிறதுனா ரொம்ப மகிழ்ச்சி. அதில் ஏதாவது டேமேஜ் இருந்தால் கூட்டம் முடிஞ்சோன்னு கொண்டு வந்து கொடுங்க, நானும் தைச்சு தரேன். ஏன்னா எனக்கு செருப்பு தைக்கவும் தெரியும், இந்த தேசத்தை ஆளவும் தெரியும். சொன்னது ஆப்ரஹாம் லிங்கன். மறந்துடாதீங்க, அண்ணல் அம்பேத்கரை படமாக வைக்கிறதில்ல. இந்த நாட்டில் ஆல் இண்டியா பார்ட்டி பிஜேபி அதனுடைய தமிழ்நாட்டுக்கு தலைவராக ஒரு மனிதரை நிர்ணயம் செய்த போது அந்த மனிதன் சொன்னார், ஒரு குடிசைக்குள் ஒரு சாதாரண தொழிலாளியின் மகனாக பிறந்த என்னை ஒரு மாநில
பிஜேபியின் தலைவராக்கி மத்திய அமைச்சராக்கி உண்மையான அண்ணல் அம்பேத்கர் கண்ட சமத்துவத்தை பின்பற்றக்கூடிய இயக்கத்தில் நான் பணிபுரிகிறேன் என்று சொன்னவர்தான் எல் முருகன் என்பதை மறந்துவிடக்கூடாது தோழர். இதுதானே சமத்துவம். எங்களுக்கு தெரியாது உங்க சமத்துவம் என்னன்னு. இதெல்லாம் படித்தவர்கள் போய் சொல்லணும், பேசணும். நான் கூட இன்னைக்கு சொல்றேன், 3 நிமிஷத்தில் முடிப்பேன். இந்த படித்தவர்களும் அரசியலும்னு எனக்கு ஒரு தலைப்பை வேற போட்டாங்க. 2014 நீங்க பாருங்க, 2014 இந்திய விமானங்களினுடைய நிலையத்தினுடைய எண்ணிக்கை என் அன்பு சகோதரிக்கு தெரியும், வெறும் 74. 2014 விமான நிலையங்களினுடைய எண்ணிக்கை 74. 2025 161. மறந்துடாதீங்க. 2014 பொருளாதாரத்தில் இந்தியா 11வது இடம். 2025 உலக வரைபடத்தில் நான் கல்யாண வீட்டுக்கு பேச கூப்பிட்டா கோடி ரூபா கொடுத்தாலும் ஒத்துக்க மாட்டேன். அங்கே விடவே மாட்டாங்க. மந்திரி வராருனாலும் போய் பேச மாட்டேன். ஒரு 3 நாளைக்கு முன்னாடி மெட்ராஸில் ஒரு கூட்டத்தில் பேசிக்கிட்டே இருந்து ஒருத்தர் ஸ்லிப்பு கொடுக்குறாரு, மந்திரி வர வரைக்கும் பேசவும்னாரு. வரல, நான் நீனே பேசு. அவர் பாவம் இன்னும் 10 நிமிஷம் பேசவும்னு போட்டிருக்காரு. 2014 பொருளாதாரத்தில் 11வது இடத்துல இருந்த இந்தியா இன்னைக்கு உலக பொருளாதாரத்தில் 3வது இடம். 2014 25க்குள்ள 34,600 கிலோமீட்டர் நம்ம ரயில்வே பாதை போட்டிருக்கோம். மறந்துடாதீங்க, 2014 2025க்குள்ள 13,603 மேம்பாலங்களை கட்டிய ஒரே அரசு மோடியினுடைய அரசு. 2014க்கு அப்புறம் எரிசக்தி இன்னைக்கு பதிஞ்சா நாளை காலைல கேஸு. உலக வல்லரசுலேயே 3வது இடம். இது எல்லாத்தையும் விட்டுருங்க சார். இந்த ஆயுள் காப்பீடுன்னு நம்ம எல்லாம் சொல்கிறோமே, அதுக்கு பேர் ஆயுஷ்மான் அப்படின்னு வச்சுருக்காங்க, காப்பீடு திட்டம். ஒவ்வொரு குடும்பத்துக்கும் 5 லட்சம் ரூபாய். 70 வயசாகிடுச்சுன்னா இன்னும் மேற்கொண்டு 5 லட்சம் போட்டு 10 லட்சமாக கொடுக்குறாங்க. விவசாயிக்கு வருஷத்துக்கு 6,000 ரூபாய். நீங்கள் எப்படி பாருங்க, 10 வருஷத்துக்கு மேலே இந்த நாட்டில் பிரதமராக இருக்கக்கூடிய மோடியின் மீது ஒரு எல் முளையளவாவது குற்றச்சாட்டு இருக்குன்னு யாராவது சொல்ல முடியுமா? இதுக்கப்புறமும் நம்ம தமிழ்நாட்டில் ஜெயிக்கலைன்னா நம்ம மனுஷனே கிடையாது. இப்படி முடிக்கிறேன். செய்ய வேண்டிய வேலையை எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க. செய்ய வேண்டிய வேலையை செய்ய வேண்டிய நேரத்தில் சரியாக செய்யணும். இல்லைன்னா சிக்கல் தான். இப்படி கேட்டுட்டு குப்புறப்படுத்துருவீங்கன்னு எனக்கு தெரியும். விடிஞ்சா எங்கள் வீட்டில் தீபாவளி. என்னது? யார் வீட்டில்? எங்கள் வீட்டில். அடுத்த வீட்டுக்கு அதென்னா நல்லா வாயை கொடுத்து பாருங்கம்மா. எங்கள் அம்மாவும் மனைவியும் ஒத்துமையாக இருக்கிறது அன்றைக்கி தான். ஏன்னா கடைக்கு போவாங்க, ஒரு 7 மணி நேரத்தில் பர்ச்சேஸ் பண்ணிவிடுவாங்க. என் மனைவி ரொம்ப நல்லவங்க. அந்த மேட்சிங் ப்ளவுஸுக்கு மட்டும் 2 டேஸ் எக்ஸ்ட்ரா எடுத்துப்பா. வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் உண்மையை சொல்கிறேன் சகோதரி, என் மனைவி என்னையை பார்த்து சொன்னோம், அப்பாவுக்கு எடுக்கலையான்னா. எங்கே வந்து? வீட்டில். நானும் ரஜினி மாதிரி பழசை மறக்காமல், என் டிரைவர் பேர் நாராயணன்னு பேர், 8 மணிக்கு மேலே அவனை கூப்பிட முடியாது, அவன் எடுத்துருவான். தமிழ்நாடே அதுதானே, பாருக்குள்ளே நல்ல நாடு. பாரதியாரே பாடியிருக்காருங்கிறான். நான் சொன்னேன், இல்லைப்பா, அது பாருக்குள்ளே நல்ல நாடு, இது பாருக்குள்ளே நல்ல நாடு. மறந்துடாதீங்க. அவன் பேர் நாராயணன். 8 மணிக்கு தேர்தல் சாப்பிட்டானா சக்கரம் கையில் வந்துடும், அப்புறம் எனக்கு சங்கு ஊதிடுவாங்க. அங்கே 3 பேருக்கு சிரிப்பை பாரு, உனக்கெல்லாம் ஊதணும்டா. நல்லா கேட்டுக்கங்க. ஸ்கூட்டரை எடுத்துகிட்டு போயிட்டு எங்கள் அப்பாவுக்கு ஒரு பேண்ட்டு வாங்கிட்டு வந்துட்டேன். 9,027 ரூபா. ஆச்சரியப்படக்கூடாது, நம்மளை படிக்க வச்சு உயர்த்தினவர் எங்கள் அப்பா தான். அவருக்காக ஒரு பேண்ட்டை வாங்கி கொடுத்தேன். இந்த லேடிஸ்க்கு ஒரு நல்ல பழக்கம் உண்டு மேடம். எந்த சாரீ சுடிதாரு நைட்டியே போட்டாலும் எய்த்த வீட்டு ஆண்டிகிட்ட போய் காட்டுவீங்க. அவங்க நல்லா இருக்குன்னா தான் சாப்பாடு, இல்லாட்டி வறுத்து குத்திடுவீங்க.
ஆம்பளைகளுக்கு ஒரு நல்ல பழக்கம் உண்டு. யாரும் இல்லாத ரூமில் தானாக போட்டு லூஸ் மாதிரியே பார்ப்போம். பாருங்கள், எல்லாரும் அனுபவ குத்து வாங்கியிருக்கீங்கன்னு அர்த்தம். எங்கள் அப்பா ராத்திரி 10:20க்கு பேண்ட்டை போட்டு இப்படி 2 தடவை நடந்து என்னை பார்த்து, எப்படின்னாரு, சூப்பர்ப்பா, நீ இன்னும் 2 தடவை போனால் முனிசிபாலிட்டி லாரியே வர வேண்டாம், அதுவே கூட்டிரும்னு. அதுக்கு பேர் இங்கிலீஷில் ப்ராப்ளம்னு பேர். என்னது ப்ராப்ளத்துக்கு என்ன சொல்லுவோம் நம்மெல்லாம்? உடனே அதை தீர்வுக்கு என்ன கண்டுபிடிப்போம்? வெரி குட், சொல்யூஷன். இதுக்கு என்னப்பா சொல்யூஷன்னாரு, 1 இன்ச்சு மடித்து வெட்டி தைச்சிருன்னு. சத்தியமாக எங்கள் அப்பாவுக்கு டெய்லரிங் தெரியாது. ராத்திரி 11 மணிக்கு எங்கள் அப்பாவுடைய அம்மா, எங்கள் பாட்டி 97 வயசு வரைக்கும் இருந்தாங்க. அப்போ 94 வயசு. எங்கள் அப்பா கொண்டு போய் சொல்கிறாரு ராத்திரி 11 மணிக்கு, விடிஞ்சா தீபாவளி, ப்ளீஸ் ஹெல்ப் மீ அப்படின்னாங்க. அதுக்கு எங்கள் பாட்டி சொன்னிச்சு, போடா லூசு பெத்த, லூசு பையில, இவ தான் பெத்தா. எங்கள் அப்பா 9வது புள்ள, மொத்தம் 13 குழந்தைங்க. இதை தவிர எங்கள் தாத்தா போஸ்ட் மாஸ்டராகவும் இருந்தார். இல்லை சார், டெலிவரி நல்லா பண்ணுறாருன்னு சொல்கிறேன். சேகர் சார், நீங்கள் சிரிக்கப்படாது, அது அவங்க தாத்தா கையில் இருக்குது. நல்லா தெரிஞ்சுக்கங்க. என்ன சொன்னா எங்கள் பாட்டி, போடா லூசு பெத்த, லூசு பையிலன்ட்டா. எங்கள் அம்மாட்ட கேட்டால் எங்கள் அம்மா சொன்னா, விடிஞ்சா தீபாவளி, வீட்டில் பலகாரம் செய்யணும், போயாச்சு. அத்தை அவள் அதிரடி விலை குறைப்பு, நம்ம காசு நம்மளே கொடுத்து அடி வாங்கி சாமான் வாங்கி குப்புறப்படுத்திட்டோம். 1:30 மணிக்கு எங்கள் அப்பா எந்திரிச்சார். எவன் உதவியும் தேவையில்லைன்னு எமர்ஜென்சி லேம்பை போட்டு அப்படி பேண்ட்டை ஒரு மடிப்பு மடித்து வெட்டி ஊசியில் நூல் கொடுத்து ஹெம்மிங் பண்ணி வச்சு படுத்துட்டா. 2:30 எங்கள் பாட்டி பாத்ரூம் போன கிளவி குப்புறப்படுத்திருக்கலாம். ஐயோ, 10 மாதம் நான் சுமந்து பெற்ற புள்ள, விடிஞ்சா தீபாவளி, அவன் கேட்டு இல்லைன்னு சொன்னேன்னு அவள் பங்குக்கு லைட்டை போட்டு ஒரு மடிப்பு, ஒரு வெட்டு, ஒரு தையல். உங்களுக்கு என்ன சிரிப்பீங்கடி? கோயம்புத்தூரில் 3:30க்கு எங்கள் அம்மா எந்திரிச்சு பாஸ்கர் சார் சிரித்த மாதிரி, கணவனே கண்கண்ட தெய்வம் அப்படின்னு, கல்லானாலும் கணவன், அவள் பங்குக்கு ஒரு மடிப்பு, ஒரு வெட்டு, ஒரு தையல். 4:13க்கு எங்கள் அத்தை எந்திரிச்சு சாவித்திரி மாதிரி முடியை விரித்து, பாசமலர் சிவாஜி மாதிரி எங்கள் அண்ணே தோளில் போட்டு வளர்த்தாரேன்னு சொல்லி அவள் பங்குக்கு ஒரு மடிப்பு, ஒரு வெட்டு, ஒரு தையல். 5:30 மணிக்கு கோழி கூவி எங்கள் அப்பா ஜோதிகா குளிக்கிற நல்லெண்ணெயை இதயம் கையில் ஊற்றி, ஜோதிகான்னு அங்கே பாருங்கள், ஹடடாடா தலையில் வச்சு தேய்ச்சி சீயக்காய் போட்டு குளித்து, எங்கள் அப்பா பேண்ட்டை போட்டு கீழே பார்த்தா, தங்கப்பதக்கம் சிவாஜி மாதிரி நிற்க வேண்டிய ஆள் எங்கள் ஊர் பாட்டுக்காரன் ராமராஜ மாதிரி இருந்தாப்புல. உங்களுக்கு என்னடி சிரிப்பீங்க? என் பணம் 9,127 ரூபா. நான் அலைஞ்சு வாங்கிட்டு வந்தேன். சின்ன வேலை தான், செய்ய வேண்டிய வேலையை செய்ய வேண்டிய நேரத்தில் செய்யாமல் போனதுனால பேண்ட்டே ட்ராயர் ஆகிடுச்சு. இந்த மோடிக்கு தமிழ்நாட்டிலேருந்து சீட்டு கொடுக்கலைன்னா நம்மளும் சிரிக்க தவறியவர்கள். மறந்து விடாதீர்கள், உங்களை பொறுத்த வரைக்கும் மோடி மனிதன், என்னை பொறுத்த வரைக்கும் அவர் சாமி. நன்றி, வணக்கம்.